ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 82 83 2 எபிசோட் சேர்த்து பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ண வீடியோ பார்க்காமீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம பார்பிடாக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிருக்காங்க, தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் ஹாங் மட்டும் பார்த்தீங்கன்னா எதையோ பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பிரதர் ஹாங் நீங்கள் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஸோ அங்கே ஊற்று போக அந்த இடத்துல கோல்டன் ராஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்த தண்டரில் ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாரும் என்னடா சாவியன் பார்த்துருக்கா பார்பிடா சொல்கிறாங்க. எப்படி இது வந்து ஒரு ஸ்டார் லெவலில் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி இந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஒரு வில்லன் காட்டுறோட தலையை மட்டும் சாதிச்சிடும் அப்படின்னா கண்டிப்பாக செத்துடும். ஸோ இதுக்கு வந்து இந்த பெத் பார் இருக்கிற ஒவ்வொரு செல்கள்லேயும் இருக்குது, அதுதான் வந்து இந்த சாகுடம் தடுத்துக்கிட்டு இருக்குது. அது கோர் நம்ம இன்னும் அழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த வரிகள் எல்லாமே கோல்டு கலர்லாம் மிடிக்க ஆரம்பிக்குது. இது என்னடா வந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த கோரம் வெளியே வந்து ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து பியூரான அந்த கோல்டு ஹார்ன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஹானை கொம்பை வந்து மாரம்பிச்சு. ஸோ அந்த கொம்பை வந்து இது கூட வந்து சேர ஆரம்பிக்கும் பாருங்க, அந்த பிளாஸ்ட் கொட்டூரமாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு கத்தும் பாருங்க, அதனோட பவர் கொட்டூரமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து கண்ணு கிடையாது, வாய் எதுவுமே கிடையாது, ஆனால் அந்த கொம்பு மட்டும் இருக்குதுன்னா பார்த்தா ஃபுல் ஃப்ளெட்ஜில் வந்து ரியாக்ட் ஆரம்பிச்சு. ஸோ வந்து அதுவும் வந்து வேற எங்கேயோ போய்கிட்டு போய் பார்த்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து முடிவே இல்லையா, எப்படி தான் வந்து இது நம்ம கொடுறது, கண்டிப்பாக அந்த மிருகம் நம்ம உலகத்தை அழிச்சிருமா அப்படின்னு சொல்லி ஜியாலாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் வந்து வச்சிடும். ஸோ அந்த கோல்டன் ஆஞ்சி இப்படி நான் கொல்ல போகிறேன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. எப்படி எந்த வழியுமே இல்லை, எங்கே ஆரம்பித்தாலும் வந்து திரும்ப ஜீரோலேயே முடியல. திடீர்னு அது பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள போனதுன்னா தீவில் நம்ம எகிரி குச்சி வேற எங்கேயும் பறந்துட்டு இருக்கு. இதை பார்க்குற பிரியாம இருக்கு. நம்ம ஜியா சொல்கிறார் உடனே அந்த லேசர் கண்ணை வந்து ரிட்டர்ன் எடுலுங்க அப்படி சொல்லிருக்கா, ரேபோட் சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஸோ அந்த கோல்டன் ரைட் ஜான்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த லேசுக்கு வச்சு அந்த ரோபோட் தான் துரத்திட்டு வந்துருக்கு. ரோபோட்டுக்கு என்ன ஸ்பீட் வந்துடும், அதுவும் கொட்டூரமான ஸ்பீட் வந்துருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோல்டன் ஆன் ஜெயினோட ஸ்பீட் வந்து 2-3 மடங்கு அதிகமாச்சு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறா, சரி வேறு வழியே அதை சார்ஜ் பண்ணி இன்னொரு அட்டாக் பண்ணலான்ட்டு அவனை சார்ஜ் பண்ணிட்டுருக்கான். அதை சார்ஜ் பண்ண 50 செகண்ட் ஆகும். ஸோ ஒரு கட்டத்தில் பண்ணி 50 செகண்ட் கிட்ட 86 அப்படின்ற மாதிரி 86% கிட்ட வந்துருக்கு. ஆல்ரெடி இது லேட் ஆச்சு சொன்னால் அந்த கோல்டன் ஆன் அடிக்க பார்த்தீங்கன்னா லேசருக்குலாம் தெரிச்சுட்டு போயிட்டு அந்த ரோபோட்டுக்கு தேய்ச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து என்னடா ஆச்சரியம் எல்லாரும் பார்த்துட்டு. ஸோ நம்ம கிட்ட கடைசி ஹோப்பும் போயிடுச்சுன்ற அந்த ரோபோட்டு வந்து கையெல்லாம் பிச்சுக்கிட்டு போய் அந்த ரோபோ அதே மால் ஃபங்க்ஷனுக்கு அது வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அந்த கோல்டன் சைடு கத்தி இருக்கு. ஸோ எல்லாரும் நினைக்கிறாங்க அப்போதான் வந்து முடிஞ்சு. ஸோ பூமியோட மிகச்சிறந்த வப்பனையை வந்து திரும்ப நம்மகிட்ட வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அதை கொள்றதுக்கு எந்த வழியில் கொஞ்சம் டேமேஜ் கூட பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு எல்லாமே ஃபீல் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாருமே அடுத்தடுத்த சீனை பார்க்க ஆரம்பிச்சு அந்த இடத்துல நிறைய வித மாஸ்டர்ஸ் உலகத்தோட எல்லா பகுதியிலையும் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலார் பேர் சரக்கடையில பார்க்க அதை வாங்கி ராங்க அடிக்கிறாரு. ஸோ அப்படியே வந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான பிளேஸ்களையும் எல்லா இடங்களையும் இப்போ வந்து அட்டாக் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மாசம் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மனுஷன் கொண்டு இருக்கு. அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறேன். சரி தண்டர் நம்ம 2 பேர் தான் போய் இதை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து நாங்கள் 2 பேர் போய் கூட சண்டை போகிறோம், நீங்கள் யாரும் தேவையில்லை, நாங்கள் போய் வந்து கொண்டுட்டு வரோம், எங்களால் முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கு. கேட்டு எல்லாமே ஷாக் ஆகிட்டு நானும் வரட்டு இருக்கிற எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாருமே ஈவன் நம்ம எஸ்தர் கூட வராங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் கூட எல்லாருமே சண்டை போட வருவாங்க. ஆனால் இடத்துல இந்த 4th எல்டர் இந்த எல்டர்லி அவனுங்களாம் வரமாட்டாங்க. ஸோ இருக்கிற இடம் நாங்களும் உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொல்ல இல்லை, நீங்கள் எல்லாருமே போய் மற்ற இடத்துல வந்து கார்டியன் பண்ணுங்க, எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாமே பவர்ஃபுல் தான், ஆனால் வந்து மற்ற பீப்புள்ஸ் நீங்கள் காப்பது தான். ஹீரோ சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பிரதர் நான் வந்து உங்கள் கூட வரேன்னா பார்பிடா சொல்லுவாங்க நிறுத்துறா அந்த மாதிரி சொல்லிட்டு ஹாங்கே போட்டோம், அவங்க 2 பேர் போனவங்க வந்து ஜெயித்து வாய்ப்புகள் இருக்குது, நீ வந்து நமக்கு வந்து இன்னொரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் சொல்லிருக்காங்க. ஸோ இந்த கோல்டன் ஆன் சைனை மட்டும் நம்ம எப்படியோ கொண்டு இல்லை நம்ம மனுஷ உலகத்தையே வந்து மொத்தமாக அழிச்சிடும், எல்லா உயிரும் வந்து செதஞ்சிடும். ஸோ இந்த 4th எல்டர் அங்கே சொல்லுவாங்க இதுதான் நமக்கு சரியான நேரம், நம்ம பிளானை செயல்படுத்த வேண்டிய நேரம், இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்ற மாதிரி 4th எல்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த லியோ வந்து அதை கேட்டு வந்து ஆமான்ற பேர் சொல்ல. ஸோ நெக்ஸ்ட் சீன் வந்து கஷ்டமாக சொல்கிறாரு. ஸோ இப்படியே பிடிச்ச மனுஷன் இனிமேல் அழிஞ்சிடும். ஸோ மனுஷன் அதுக்கப்புறம் ஒன்றுமே இந்த பூமியும் மொத்தமாக அழிஞ்சிடும், இந்த பேர் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து வாரிஸ் நீங்கள் வந்து பீப்புள்ஸ் வந்து சேவ் பண்ணுங்கள், நானும் தண்டர் 2 பேர் மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் உயிர் மூச்சு என்னோட கடைசி நான் மூச்சு விடுற வரை கண்டிப்பாக நான் சண்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்க போகிறேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அட்டாக் நிறைய நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வாரிஸும் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாருமே ஒருத்தரப்போ இந்த 3 கார்டியர்ஸே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாரும் போக நம்ம அந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் தனியாக இருக்காங்க. நான் எப்படி தான் அதை கொள்றது, எப்படி தான் அந்த கோல்டன் ஆன் செயினை வந்து கொள்றது, எனக்கு எந்த வழியுமே கிடைக்கல, நான் எப்படி தான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ இதெல்லாம் வந்து செம்ம டிப்ரெஷனில் உட்காந்துருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து யூஎனை கொஞ்சம் செக் பண்ண முடியுமா, எனக்கு என்னமோ நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது லுங்ஃபெங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டு ஹீரோ அம்மா யூஎனுக்கு வந்து என்ன ஆச்சு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து செக் பண்ண போவான். அந்த இடத்துல வந்து யூஎன் உட்காந்துருக்கு. ஸோ பார்பிடா நான் செக் பண்ண போக ஓஹோ டே லுங்ஃபெங் நல்ல விஷயம்டா, அதுவும் ட்வின் பேபிஸ்டா, உனக்கு ப்ரெக்னன்சியாக இருக்காடா யூஎன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்குள்ள சரியான சந்தோஷம். ஸோ யூன் சொல்லுவாங்க லுங்ஃபெங் இந்த நேரத்தில் வந்து இந்த குழந்தைங்க இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு கேட்டால் யூஎன் அதெல்லாம் வந்து கவலையப்படாத, ஸோ என்னால் பரவாயில்ல அந்த கோல்டன் ஆன்ஜிட்ட கொள்ளுன்னா
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்பிடா சொல்லிட்டுங்க இந்த மாதிரி ஸ்டூப்பிடான ஃபீலிங்லாம் வந்து இந்த ஹியூமன் கிட்டே இருக்குது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடையவே கிடையாது, அதனால தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம்ப்பா. ஸோ பார்பிடா சொல்லிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட நெஞ்சில் வந்து சாஞ்சிருங்க. ஹீரோ சொல்கிறார், நீ கவலையப்படாத நான் இருக்கேன் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து குழந்தைகிட்ட வந்து பேசுகிறான். ஸோ குழந்தைங்களா அப்பா அவங்களோட வந்து நிறைய எழுப்புறாரு, கண்டிப்பாக நீங்கள் வரும்போது நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான உலகத்தில் நீங்கள் வாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸோ நம்ம யூஎனுக்கு பற்றி ஒரு மொத்தத்துக்கு வந்து இருக்கிறோம். யூஎன் உடனே கைப்பிடிச்சிட்டு நீ கொஞ்சம் வரும்போது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பேர் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறியா ஆளுக்குன்னா, சரி கண்டிப்பாக நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி கிளம்பிருக்கான். ஸோ பார்பிடா சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்ம போக வேண்டிய நேரம். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தண்டரோட ஒரு சிப்பை வந்து நம்ம அரோரா கிட்ட வந்து கொடுப்பாரு. இது வந்து என் ட்ரைனிங் மெசேஜ் வந்து பப்ளிஷ் பண்ணுங்க, இது ப்ராக்டிஸ் பண்ணி யாராவது பிரேக் த்ரூ பண்ணால் நமக்கு ஹெல்ப் அப்படின்னா இந்த இடத்துல அரோரா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஐ திங்க் வந்து அரோரா வந்து நம்ம ஹாங் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்களோ நான் நினைக்கிறேன் எப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து வாங்கிக்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் 2 பேர் கொண்டு 2 பேர் கிளம்ப கீழே எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அங்கே போகிறவங்க சொல்லிட்டு நம்ம தண்டரை பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ 2 பேர் அந்த கிளம்புறதுக்கு அந்த ஹீரோ வந்துடுவான். ஸோ உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் கொடுக்குன்னு சொல்லி பார்பிடா சொல்கிறாங்க, நான் 2 பேர் வெப்பன்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து நம்ம தண்டருக்கு ஒரு வெப்பன் நம்ம ஹாங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர், அந்த ஸ்பியர் வந்து கொடூரமாக இருக்குது. நம்ம ஹாங் சொல்கிறது ரொம்ப யூஸ் பண்ண நல்லா இருக்குன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்டர் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் வந்து கோட்டிங் கொடுத்து வெப்பன் அது வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஆர்மர் தண்டர் சொல்கிறாரு இந்த வெப்பன் ரொம்ப பேலன்ஸாக இருக்குது, அப்போ இந்த ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஹீரோ சொல்லுவான். ஸோ வந்து ஹாங்க் வந்து ஸ்கை காப்பின்னு இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இந்த வந்து ஆர்மர் தண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ வந்து அவரெல்லாம் பேசிட்டு போயிட்டு அந்த இடத்துல. ஸோ அவங்களும் ஒரு கடத்தில் வந்து வெளில போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஹாங் வீசர் கண்டிப்பாக அவங்க வந்து கொண்டே ஆகணும். ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து ஹீரோ வந்து ஸோ இந்த இடமே போதில்லை நீ வந்து கிளம்பி நீ இப்போ வந்து எல்லாரையும் காட் பண்ண உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்லணும், நீ தான் வந்து 3rd ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் வேர்ல்டு, இந்த வேர்ல்டு நீ தான் இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்க, நீ தான் இருக்கிற மக்கள் எல்லாரும் லீட் பண்ணணும் உன்னை நம்ம தான் விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே ஹாங்கும் தண்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோட வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம தண்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோட பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பு மாதிரி வந்து கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோ நினைக்கிறான், ஸோ இந்த மெசேஜை நான் கொண்டு போய் வந்து அவங்க பொண்ணுகிட்ட நான் சேர்க்கணும் அப்படின்னு அந்த மெசேஜ் வந்து கேட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு விரிச்சுவல் மெசேஜ் கைஸ். இந்த இடத்துல வந்து அவங்க 2 பேர் கிளம்பாச்சும் ஹீரோ சொல்கிறோம், சரி ஓகே நான் போய் வந்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண நேரம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹாங்கு தண்டர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மாஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து மனுஷங்களை கொண்டு கூச்சிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே தெரியும், சரிடா போகிற போக்கில் வந்து அதையும் கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம தண்டர் வந்து நம்ம ஹாங்கிட்ட வந்து பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபன் மட்டும் வந்துருக்காரு. ஸோ எல்லா மாஸ்டர் வந்து குறுக்க இவங்க 2 பேரும் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிற முக்கியமான மாஸ்டர் எல்லாத்தையும் கொண்டு கூச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கொண்டு கூச்சிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா திடீர்னு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஸோ ஹாங்க தண்டரம் போகிறாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ஹாங் தண்டர் தான் பேசிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து நம்ம தண்டர் வந்து கேட்குறாரு, சரி ஹாங்க அவங்க ஏதோ முக்கியமான விஷயம் கேட்கணும்டா அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிகிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் 83 எபிசோட் அந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். அந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹாங்க தர பார்த்தீங்கன்னா போகிறது பார்த்தீங்கன்னா ஸோ லைவ் லொகேஷன் வந்து எல்லாரும் தெரிய ஆரம்பிக்குது கைஸ், லைவாக வந்து எங்கே அப்படி போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஹாங் தர வந்து வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் 2 பேர் அவங்க வந்து போயிட்டு கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தண்டர் கார்டு பார்த்தீங்கன்னா ஹாங் கிட்ட கேட்குறாரு, ஸோ நம்ம ஃபேஸ் வந்து எவ்வளோ க்யூட்டாக தெரியல, எவ்வளோ பேர் நம்ம ஃபேஸ் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்க ஹாங் சொல்லுவார், இந்த நேரத்தில் நீ எப்போ அந்த மாதிரிலாம் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்ம எவ்வளோ ஒரு சீரியஸான விஷயத்தில் இருக்குன்னா இந்த பக்கம் நம்ம தண்டர் கார்டு தலைவன் பண்ணுவோம் பாருங்க, அப்படியே வந்து மின்னலே ஒரு ஹார்ட் வெயிட் பண்ணி ஒரு உமா கொடுப்பான் பாருங்க பார்க்குற எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு QR கோடு மாதிரி தான் இருக்கும். ஸோ ரிப்போர்ட் வந்து சூப்பர் நீங்கள் போய் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வந்து இவங்க 2 பேருக்கு வந்து அந்த கோல்டன் ஜெயிண்ட் அது கிட்ட வந்து போக ஆரம்பிச்சிடும். அந்த ஜெயிண்ட் வெளியே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்கும்போது இப்போ உண்மையிலேயே உங்களால் வந்து கொல்ல முடியுமான்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்டை சொல்லுவான், சரிடா அங்கே ஆரம்பிக்கலான்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்மர் வச்சுட்டு வெப்பனை வச்சுட்டு இருக்க தண்டர்லாம் வந்து கொடூரமாக இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற வெப்படிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து தெரிச்சுக்கிட்டு இருக்கு. அவரோட ஸ்பியரும் பார்த்தீங்கன்னா வந்து கொடூரமாக இருக்கு. நம்ம பார்பிடா கொடுத்த நியூ ஸ்பியர். ஸோ 2 பேருமே அவங்க பவரை வச்சுட்டு இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க கோல்டன் ஜெயின் அட்டாக் பண்ணுறது. ஸோ வந்து நடக்கிறாங்க என்னதாக போகுதுன்னு தெரியல. ஸோ 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட டொமைன் ஸ்கில் அந்த டொமைன் ஸ்கில் வச்சு அடிக்கானுங்க. அந்த இடத்துல எக்கச்சக்க பிளாஸ்ட் அவங்க 2 பேரும் போகிற போகல எல்லாத்தையும் எரிச்சுட்டு போயிருக்கா பார்பிடா சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது. அவங்களோட சோலையே பார்த்தீங்கன்னா அதை பர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலியமாக வந்து அன்பிலியபிளான ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒருத்தர் சோல் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஆனால் அது ரொம்ப ஆபத்தானது, இவங்க வந்து கோமாக்கே வந்து போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்பிடா பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அது எவ்வளோ நேரம் போகும் தெரியல, அவங்களுக்கு வந்து ஜெயிக்கிறது 50% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு கொட்டுருமா போயிட்டு என்னதான் கோல்டன் செடி வந்து தூக்கி போட்டு போலந்தாலும் அந்த கோல்டு செடி எதுவும் டேமேஜ் இருக்குமே தெரியல. ஹீரோ நினைக்கிறேன் அது வந்து உண்மையிலே கொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அவனோட சில்வர் வாரிசும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. சில்வர் வாரிசும் பிரிமா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் அந்த ஃபைட்டை வந்து காட்டாமல் இருக்காங்க. அந்த ஃபைட்டு பார்த்தா கொட்டுருமா போயிட்டு இருக்கு. ஸோ 2 பேரும் மாற்றி அடிக்க ஆரம்பிக்க அந்த ஒரு மாதிரி கோல்டன் செடி தேன ஆரம்பிக்குது. அதுவும் மாற்றி மாட்டா 2 பேரும் தப்பிச்சுட்டே இருக்காங்க. இந்த ஃபைட் எல்லாமே இப்படியே போயிட்டு இது எல்லாமே லைவ் டெஸ்ட்னு போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கில் அட்டி பாம்புறதுலாம் சரியான டேமேஜ். ஸோ அடிச்சு கொய்யால அதெல்லாம் வந்து தெரிச்சிட்டு போய் ஆரம்பிச்சு
ஆரம்பிக்குது. ஸோ கோல்டன் ஏஜ் வெளியே ஸ்பேஸ்க்கே வந்து இவங்க சிக்னல்லாம் கட்டுது. ஸ்பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போடுறாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு எரிக்கல் மாதிரி வந்து கீழே வந்து விழுக இருக்கிறாங்க. ஸோ கீழே வந்து விழுந்த வேகத்தில் 2 பேரும் சண்டை சொல்கிறார், சீக்கிரம்டா அதை வந்து முடிக்கணும்டா, அந்த டைம் இழுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுவும் கத்திக்கிட்டு இருக்கு. 2 பேரும் கம்பைன் பேரும் அட்டாக் அடிப்பாங்க. அதனோட பிளாஸ்ட் கொட்டுரு மேலே பார்த்து தெரிச்சிட்டு வந்து இது ஹீரோ வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சு இந்த மாதிரி என்னதாச்சுன்னா அது எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு மேலே வரைக்கும் அது ஒரு சுனாமி மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் அண்ட் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான அப்சர்வ் அந்த ஸ்கில் வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கேன். நம்ம ஹாங்கு தண்டர் 2 பேரும் போடுவாங்க. ஸோ வந்து தண்டர் சொன்னிக்கிறாரு, இதாண்டா சரியான நேரம்னா ஹாங்கு பார்த்தீங்கன்னா அவரோட இந்த ஸ்டோரேஜ் எக்கச்சக்க ஸ்பேஸ்ஷிப்போட பாகங்கள் வந்து எல்லா பாகத்தை வெளியே கொண்டு வரும். அது எல்லா மெட்டல்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோல்டன் அண்ட் ஜெயிண்ட் இது ஹீரோ நினைக்கிறேன் இவர்கிட்ட ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த எல்லா மெட்டல்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோல்டன் அண்ட் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா அதோட வாய்கள் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்து தாண்டா சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து ஃபுல் ஆகிடுது வயிறும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுது. இதாடா சரியான நேரம்ட்டு அந்த ஒரு ஸ்டோரேஜ் எக்கச்சக்க பாம்ஸ் அது எல்லாத்துமே வந்து இறக்கி விட இருக்கு. அந்த எல்லா பாம்பும் வந்து அப்சர்வ் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்சர்வ் பண்ணி தான் விட்டுருச்சு. பரவாயில்ல, அது கொஞ்சம் உஷாராக தான் இருக்குது. ஆனால் இப்போ வயிறு ஃபுல் ஆச்சு, நம்ம அடுத்த பிளான் செயல்படுத்த வேண்டிய நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க 2 பேரும் கம்பைன்மெண்ட் அட்டாக் பண்ணுற கோல்டன் ஜெயிண்ட் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ இந்த அட்டாக் எல்லாமே இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட ஃபைட் வந்து கொட்டுரும் போயிட்டு இந்த பக்கம் ஹாங் 2 பேரும் சேர்ந்து அடிக்க அதெல்லாம் வந்து தூக்கி அடிக்கப்படுது இந்த சைடு. ஸோ இது எல்லாமே வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் கத்திக்கிட்டு மாற்றி என்னோட ஸ்பெஷல் ஸ்கில்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஹாங்க தன்னோட 2 பேரோட கைகளிலே போட்டு நசுக்க ஆரம்பிக்க. ஸோ ஹாங் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட டொமைன் ஸ்கில் அந்த டொமைன் ஸ்கில்லை வந்து வெளியே வச்சு திடீர்னு ஸ்கை ஸ்கார்பியன் வேணும் கத்த ஆரம்பிக்க. அந்த வெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் அஞ்சு கட்டி போடுச்சு. இதாண்டா சரியான நேரம் சொல்கிறேன். இந்த இடத்துல தண்டர் ஒரு பவரை பிரேக் த்ரூ பண்ணிருப்பேன். அந்த பிரேக் த்ரூ பண்ண பவர் வந்து யூஸ் பண்ண அவர் என்ன பிரேக் த்ரூ சொல்கிறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே எடுத்துட்டு ஸோ வந்து 9 தண்டர் சேபர் 9th ஃபார்ம் அப்படின்னு அழுபருங்க கொஞ்சம் மரணம் ஹீரோ நினைக்கிறான் 9th ஃபார்ம் இந்த அளவுக்கு ரீச் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஸோ அந்த அவரை பார்த்தீங்கன்னா கொட்டூர் மாதிரி ஒன்று இருக்கு. ஹாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கில்லிங் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அல்டிமேட் நாடக். ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட அல்டிமேட்டாக நாக்க அந்த வந்து அந்த இடத்துல பவர் தெரிச்சுட்டு போக 2 பேரும் கம்பைன் பண்ணி சாக அப்படின்னு மாதிரி அடிக்க அதோட வயிற்றுல பார்த்தா அந்த அட்டாக் உண்டு. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொட்டஞ்சிட்டு போய் இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொலைச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய கோல்டன் ஜெயின் வயிற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டையை போட்டுருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் வெளியே வந்துருக்கு இந்த பிளாஸ்ட் கொட்டூரமாக அந்த இடத்துல இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை மூட ஆரம்பிக்க எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனோட கோல்டன் ஜெயிண்ட் வயிற்றுல பார்த்து ஒரு பெரிய ஓட்டையை போட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து நம்ம ஹாங்கு தண்டரும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ரொம்ப சந்தோஷம். திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்டர் இருக்குது ஆரம்பிக்குது. ஸோ அங்கே பக்கம் இந்த இடத்துல தண்டரோட பாதி ஓட்டமே பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து தொங்க ஆரம்பிச்சிரு. பார்க்குற ஹாங்களும் சரியாக இருந்துச்சு. அவரோட டென்ஷன் ஆகிட்டு உனக்கு கொன்னே அவன்ட்டு அவரோட பவர் ரிலீஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்க. எல்லாம் நினைக்கிறேன் ஹாங்கோட கதை அவ்வளோதான்ட்டு. ஹாங்க பார்த்தீங்கன்னா கொள்ள போக திடீர்னு தண்டர் கத்துரு ஹாங் நில்றா, நான் இன்னும் சாகலை, என் ஒட்டம்படி இன்னும் உயிர் இருக்கு, கடைசி வரைக்கும் நான் அதை வந்து கொள்ளுவேன் வந்து 2 பேர் வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணி அட்டாக் பண்ணுறா ஹாங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் பவர் வந்து வெளியிடணும். அவங்க சோல் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்ட் பண்ணி 2 பேர் பவர் ஒன்றா மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஜெட் தான் அட்டிக்க. ஸோ 2 பேர் போயிட்டே இருக்கும். 2 பேரும் ஃபியூஷன் ஆகி 2 பேரும் ஒரு மாதிரி ஸ்பின்னிங்கில் போய் அட்டாக் பண்ணுவோம். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்பின்னிங்கை சேர்த்து அந்த கோல்டன் நான் ஜெயிண்டோட ஒட்டமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது போயிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஒட்டமுக்குள்ளே பூக்காரங்க இந்த பக்கம் வந்து எல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த கோல்டன் ஜெட் ஒட்டமுக்குள்ள அங்கே வந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரிய ஆரம்பிக்குது. ஸோ பேரடாக சொல்கிறாங்க எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வயிற்றுப்பி அதை வந்து ரீஜென்ரேட் பண்ண முடியாது மாதிரி மாற்றி அவனோட ஒட்டமுக்குள்ளே போயிருங்க. என்ன ஒரு ஜீனியஸான பிளான் இதான். ஒரு 2 பேர் தரமசாலின்னு சொல்லிருக்கேன். இந்த பக்கம் இந்த உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமே பார்த்து அடிச்சு வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கோல்டனான ஜெட்டு பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இப்போ அவங்களுக்கு ஜெயிக்கிறது உண்மையிலே வந்து அவங்க 50% வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ரொம்பவே கஷ்டம். அவங்க உயிர் கண்டிப்பாக வந்து நிறைய வந்து சான்சஸ் இருக்குது அவங்க கண்டிப்பாக சாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் பேபி ஃபார்மில் தான் இருக்குது. அதனால் வந்து இந்த மெத்தடில் கொண்டு வந்து நம்ம ஈஸியாகவே கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து கோல்டன் ஜெயிட் வந்து இன்னும் பேபி ஃபார்ம் அந்த ஃபார்மில் தான் இருக்குங்கிறது வந்து பார்பிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோல்டன் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு எசன்ஸை பார்த்தீங்கன்னா எமிட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ என்னடா பண்ண போயிருப்போம் அந்த எசன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி ஸ்பியர் மாதிரி வைக்க அது வட்டமாக வந்து அதுக்குள்ளே குத்திது. ஏன் அப்படின்னு அதுக்குள்ளே வந்து ஆணு தண்டர் இருக்காங்களோ வந்து கொள்றது. ஸோ ஆணு தண்டர் உள்ளே கொண்டு ஒவ்வொரு இடமா இது பண்ணிருக்கு அந்த ரத்தெல்லாம் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கோல்டன் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வலி தாங்க முடியாது கத்திக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் எதுவும் கண்ணாமலாம் காட்டு அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ இந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினம் மற்ற பீஸ்ட் எல்லாம் வந்து சேர்த்து குவிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு என்னதாக உண்மையிலே அவங்களுக்கு கொள்ள முடியும் சார். அதனோட லைஃப் எனர்ஜி குறைஞ்சிட்டு இருந்தால் உண்மையாக அவர் சொல்கிறான்னு கேட்க அந்த லைஃப் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுது. கோல்டன் ஜெயின் அப்புறம் வந்து நம்ம ஹாங்க தண்டோம் அவங்க 2 பேரோட லைஃப் எனர்ஜி குறைஞ்சிட்டு. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் முடியாமல் எக்கச்சக்கடை இருந்து டொர்னேடோ அட்டாக் மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது லைஃப் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 57 அப்படின்ற மாதிரி கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுதுன்னா இங்கே இருந்தால் வந்து செட்டாவது சொல்லிட்டு எக்கச்சட்டா பண்ணுறது ஒரு மாதிரி வானத்தை தாண்டி போகிற மாதிரி ஸ்பேஸில் கொஞ்சம் தூரம் போக அது ரத்தத்தை கக்க ஸ்பேஸில் இருக்கிற குளிச்சட அந்த ரத்தம் வந்து உறைஞ்சி போச்சு. அப்படி அந்த கோல்டன் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக அத்தியத்தை உரைச்சி அத்தியத்தில் வந்து செத்து
வந்துருச்சு. ஸோ அந்த செத்த ஒட்டமாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து விழுந்துக்கிட்டு இருக்கா. அதை வர்ற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எரிக்கல் வர மாதிரி வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதில் வந்து முடிஞ்சுக்க. ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு போங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி நான் தெரியாதனமோ வந்து ஒரு 50 ரூபா வச்சுருந்தேன். ஸோ அது இப்போ தான் வந்து ஓரளவுக்கு செட்டிங்லாம் பார்த்து ஓரளவுக்கு வந்து 30 ரூபா மாற்றிருக்கேன். நான் யாருமே வந்து எதுவுமே சொல்ல கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது பண்ணிக்கோங்க. இது இப்படிலாம் உங்கள் இஷ்டம் தான். நான் எதுவுமே சொல்கிறது இல்லைப்பா. ஓகே, இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் வந்து நம்ம ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஒப்பீனியன் தான் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.